நம்ம பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா விருச்சக ராசி. விருச்சக ராசி ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனமுமே ஒரு கடல் நிலை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாக இருக்குமா. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மற்ற ராசிக்காரை விட மன அழுத்தமும் குழப்பமும் சற்று அதிகன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த விருச்சக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடப்பது போல தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சின்ன விஷயத்துக்காக கூட அதிகமாக கோவிச்சுக்குவாங்க, பேசாமல் இருப்பாங்க. அதே அல்லது வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி இருப்பாங்க. இதே மாதிரி இவங்களோட பேச்சும் சரி பேச்சும் சரி ஒரு தேல் கொடுக்கு போல் சுருக்கு அப்படின்னு கொட்டி நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசி சொல்லலாம். இந்த விருச்சக ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம். கோபம் இருக்கும் இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ராசின்னு தான் சொல்ல முடியும். விருச்சக ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதாரண வகையான மக்கள் இல்லை. அவங்க பார்த்தீங்களா, சில பேர் இந்த விருச்சக ராசிக்காரரை ரொம்ப நேசிப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? இது செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதுதல்ல. அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தால் கூட அதை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. பதுங்கி பின்பு பாயக்கூடிய புலியை போன்றவங்க தாங்க இந்த விருச்சக ராசிக்காரரு. பூமிகாரனான செவ்வாய் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறாரு. எனவே ஒரு சிறிய அளவிலாவது உங்களோட பெயரில் சொத்து எப்போதுமே இருக்குமா. சில பேர்த்துக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பல பேருக்குமே ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். அதனால் பேச்சு போது யாரையுமே கொஞ்சம் கவனமாக பேசுங்க. 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு. வாழ்க்கையோட பிற்பகுதியில் உங்களுக்கு பணவரவு, சேமிப்பு இது எல்லாத்துமே உங்களுக்கு இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க. கலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. உங்ககிட்ட மிகுந்த அன்போடு இருப்பதோட ஒரு நண்பரை போல பழகக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்களா உங்களுடைய துணைவியானது உங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி இந்த விருச்சக ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்குமே சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு 4 நாட்கள் வேலை செஞ்சால் கூட ஒரு 2 நாட்கள் சுகமாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடிக்கடி வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரியான பயணங்கள் செய்கிறது அப்படிங்கிறது பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்குமே விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாயே இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் நீங்கள் தரிசித்து வணங்குவது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொறுத்த வரைக்குமே நீங்கள் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதனால நன்றா சுகயோகங்களோட வாழும்போதே வாழ்க்கையோட நிலையாமையை குறித்தும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவு இருப்பீங்க. அதே நேரத்தில் காடுகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் சுற்றி தெரியக்கூடிய சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமா. மிகவும் பழமையான தலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய தலம் தான் நெரூர். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு பின்புறம் தான் சதாசிவ பிரம்மேந்திர அப்படிங்கிற மகா ஞானியோட சீவ ஜமாதியானது அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த சித்திரை மாதத்தில் எப்படி இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு கிரக நிலைகள் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்திரை மாதம் 2026 பராபவ தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கு. சூரியன் மேச ராசியில் சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய உச்சம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிகள் மீதும் வேலை தொழில் தொடர்பாக சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில திட்டங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். 12 ராசிக்காரருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
குடும்பம், வேலை, தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த கோபக்காருக்கு சொந்தக்கார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட மனதை ஈஸியாக காயப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறாரு. இந்த பெயர்ச்சி காரணமாக உங்களுடைய தடைகள் அனைத்துமே நீங்கும். தொழிலுமே ஒரு செயல்திறன் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களோட அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி உங்களுடைய தொழிலில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. செல்வாக்கு, நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நோக்கி நகர்வீங்க. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களோட தன்னம்பிக்கை சவால்களை எதிர்கொள்ள உதவக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம், கேட்டை நட்சத்திரம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். முதல்ல நம்ம விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் குழப்பம் ஏற்படும். தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு அதனால் பல சங்கடங்கள் அடைய வேண்டிய ஒரு நிலையானது உருவாக்கும். அப்படின்னா கூட அவருடைய பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால விரைய செலவுகள் கட்டுப்படும். வெளியூர் பயணங்கள் வழியாக ஆதாயம் ஏற்படும். நிம்மதியான ஒரு தூக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே பல நாளாகவே பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். பணப்புழக்கமே அதிகமாக இருக்கும். பழைய கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு, ஏன்னா மற்ற ராசிக்காரோட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழப்பம் சற்று அதிகமாகவே இருக்கும். அந்த குழப்பம் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய இடம் வாங்குறது, வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற கனவு பல நாளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ நனவாகக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பானது இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தொழில் இந்த டைமில் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு நிலை உயரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடைகளுமே விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்ய நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் குடும்ப நலனிலும் ரொம்ப அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும். அப்படின்னா கூட அனைத்திலுமே திட்டமிட்டு செயல்படுவதும் நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதும் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 21 அன்றைய நாள் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் மாரியம்மனை வழிபட எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றியாக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இந்த 15 நாட்கள் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் லாப குடும்ப ஸ்தானங்களையும் பார்க்கறதுனால தொழில் கூட்டு தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் கூட்டாளிங்கிட்ட கொஞ்சம் கணக்கு கேட்க போய் அதனால் நட்பில் விரிசலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் நிதானமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுங்க. புதியவங்களை நம்பி சில வேலைகளில் ஈடுபட்டு பல சங்கடங்களுக்கு ஆளாக சூழல்கானது உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை நன்மை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். முடிந்த வரைக்குமே தம்பதிகள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதனால சங்கடங்கள் அனைத்துமே விலகும். இளம் பெண்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலின நட்பில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. சுய தொழில் செஞ்சு வரவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். நீண்ட நாளாகவே தடைபட்டு வந்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முதலீட்டிற்கு ஏற்ற ஆதாயம் ஏற்படும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும். வெளியில் நின்று போன பணம் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சனியோட பார்வை ராசியை விட்டு விலகி விட்டதுனால பணியாளர்களுக்கு உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி ரொம்ப சீராகவே இருக்கும். அதே நேரத்தில் மே 10 முதல் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களிடம் பார்த்திங்களா ஒரு அசாத்தியமான துணிச்சலானது ஏற்படும். தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர சங்கடங்கள் அனைத்துமே தீரும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 22 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
அடுத்ததாக பார்த்தோமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்பவுமே திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்கள். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நன்மையான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஏப்ரல் 23 முதல் உங்களோட ராசிக்கு லாபாதிபதியான புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. எங்கே இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் பணம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை உயரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே முயற்சி செய்வீங்க. அதில் நல்ல வெற்றியை கொடுக்கும். சில பேர் புதிய வீட்டில் பால் காய்ச்சி நீங்கள் மகிழக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியை தரும் ஒரு மாதமாக தான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமைச்சிருக்கு. உங்களோட ஜீவனாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இப்போ சட்ட சிக்கல்கள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.